الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وقال النبي صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு நாட்களிலே ரபியுல் அவ்வல் என்ற புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து கொள்ள இருக்கிறோம். ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த ஒரு மாதமாக ரபியுல் அவ்வலுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்து மகிழ்ச்சி அடைவது மூமின்களுடைய ஈமானுடைய ஒரு அடையாளம். எந்த ஒரு தனி மனிதர் குறித்தும் உலகத்தில் அதிகமான கிதாபுகள் எழுதப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எழுதப்பட்டதை போன்று எந்த மனிதர் குறித்தும் இந்த உலகத்திலே கிதாபுகள் புத்தகங்கள் எழுதப்பட்டது கிடையாது. எல்லா மொழிகளிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த சீரத்துகளுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் அவர்களுடைய பிறப்பு முதல், ஏன் பிறப்பதற்கு முன்பதிலிருந்து என்ன நடந்தது, பிறக்கும் பொழுது என்ன நடந்தது,
பிறப்பிற்கு பின்னால் 63 ஆண்டு காலம் பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா விஷயங்களும் ஆதாரத்தோடு சீரத்துடைய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு பல்வேறு அதிசயங்களை தாங்கியதாக, பல்வேறு ஆச்சரியங்களை தாங்கியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹுடைய வல்லமை என்னவென்று சொன்னால், ஒரு பெரும் நிஅமத்தை அல்லாஹ் தருவதாக இருந்தால் ஒரு சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த நிஅமத்தை தருவது அல்லாஹுடைய வல்லமையாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலுல்லாஹ்வாக தேர்வு செய்தான் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததாக அல்லாஹ் கூறுவான். வைதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு, இப்ராஹிம் அவர்களை இப்ராஹிமுடைய ரப்பு சோதித்தான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலேயே சொல்லி காண்பிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் உபகாரம், மாபெரும் நிஅமத் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். லகத் மன்னல்லாஹ் அலல் முஃமினீன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களின் மீது மாபெரும் நிஅமத்தை செய்திருக்கிறான், மாபெரும் உபகாரத்தை செய்திருக்கிறான் என்பதாக குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். பெருமானார் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக 3 மனிதர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சோதித்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மாபெரும் நிஅமத்தை வழங்குவதற்கு முன்பதாக அவர்களை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்த 3 மனிதர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சோதித்து பார்த்தார். முதலாவது பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய தந்தை, தாதா என்பதாக சொல்லப்படுவது உண்டு, அப்துல் முத்தலிப் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அமினா அம்மையார் அவர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சோதித்தான். 3 பேர்களுக்கும் 3 வகையான சோதனை. அப்துல் முத்தலிப் அவர்களை வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அப்துல் முத்தலிப் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து விடுகிறார்கள், யதீமாக ஆகிவிடுகிறார்கள். கடுமையான வறுமை. அப்துல் முத்தலிப் அவர்களுடைய தாயார் மக்காவிலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. மதீனாவிற்கு அப்துல் முத்தலிப் அவர்களை குழந்தையாக இருக்கும் பொழுது அழைத்து கொண்டு மதீனாவிற்கு வந்து விடுகிறார். அப்துல் முத்தலிப் அவர்கள் வறுமையிலே கஷ்டப்படுகிறார்கள். பல நேரங்களிலே மதீனாவிலே இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிப் அவர்கள் வாலிபராக ஆகக்கூடிய அந்த வயது வரும் வரை கூட மதீனாவிலேயே இருப்பார்கள். வறுமையினுடைய கவிகளை பாடிக்கொண்டு இருப்பார்களாம். நான் மக்காவை சார்ந்தவன், எனக்கு தந்தை கிடையாது, எனக்கு தாய் மட்டும்தான் இருக்கிறார்கள், எனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது என்பதாக எல்லாம் அப்துல் முத்தலிப் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து வாலிபராக ஆகக்கூடிய நிலை வரும் வரைக்கும் கூட அப்துல் முத்தலிப் அவர்கள் ஏழ்மையினுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ் அவர்களை மக்காவிற்கு அவர்களுடைய சிறிய தந்தையின் மூலமாக மக்காவிற்கு அழைத்து வந்து விடுவான். அங்கு வந்ததற்கு பிறகுதான்
அப்துல் முத்தலிப் அவர்கள் வறுமையிலிருந்து மீண்டெழுப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்துல் முத்தலிப் அவர்களை வறுமையை கொண்டு சோதித்தான். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். எனக்கு 10 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தால் 10 ஆண் குழந்தைகளிலே ஒரு குழந்தையை அறுத்து காபாவிலே வைத்து அல்லாஹுக்காக வேண்டி பலியிட்டு விடுவேன் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் நேர்ச்சை செய்கிறார்கள். அவர்களுக்கு 10 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் தருகிறான். நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகிறார்கள். 10 ஆண் குழந்தைகளிலே யாரை அறுத்து பலியிடுவது? சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹுடைய பெயர் தான் வருகிறது. அப்துல்லாஹ் சிறு குழந்தையாக இருந்தார்கள். அப்துல்லாஹுவை அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிறார்கள். அங்கிருந்தவர்கள் உறவினர்கள் எல்லாம் சொன்னார்கள், குழந்தையை போய் அறுக்க பார்க்கிறீர்களே, அறுத்து பலியிட தயாராகிறீர்களே, இந்த குழந்தைக்கு பகரமாக, அப்துல்லாஹுக்கு பகரமாக ஒட்டகங்களை அழித்து பலியிடலாமே என்பதாக ஒரு மஷூராவை, ஒரு ஆலோசனையை அங்கிருந்தவர்கள் சொல்ல, சரி 10 ஒட்டகங்களை அறுத்து பலியிடலாம். 10 ஒட்டகம் என்பதாக ஒரு சீட்டிலே எழுதுகிறார்கள். இன்னொரு சீட்டிலே அப்துல்லாஹ் என்பதாக எழுதுகிறார்கள். 2 சீட்டையும் குலுக்கி போடுகிறார்கள். அப்பொழுதும் அப்துல்லாஹ் என்பதாகத்தான் பெயர் வருகிறது. திரும்ப 20 ஒட்டகம் என்பதாக எழுதுகிறார்கள், குலுக்கி போடுகிறார்கள். அப்பொழுதும் அப்துல்லாஹ் என்பதாகத்தான் பெயர் வருகிறது. இப்படி 10 ஒட்டகம் 10 ஒட்டகமாக அதிகப்படுத்தி 90 ஒட்டகங்கள் என்பதாக எழுதி போடுகிறார்கள். 9வது தடவையிலேயும் ஒட்டகத்துக்கு பகரமாக அப்துல்லாஹ் என்ற பெயர் தான் வருகிறது. கடைசியாக 100 என்பதாக ஒட்டகத்தை எழுதுகிறார்கள். 100 ஒட்டகத்துடைய சீட்டு குலுக்கி போட்டதிலே வரும் பொழுது அப்துல்லாஹ் அவர்களுக்கு பகரமாக 100 ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள். இந்த வகையிலே அப்துல்லாஹ் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சோதிக்கிறான். மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா அவர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். ஆமினா அவர்களுக்கு அப்துல்லாஹோடு நிக்காஹ் நடக்கிறது. மதீனாவில் வைத்து திருமணம் நடக்கிறது. யூத பெண்கள் எல்லாம் அப்துல்லாஹ் அவர்களின் மீது போட்டி போட்டார்கள், எப்படியாவது அப்துல்லாவை நிக்காஹ் செய்ய வேண்டும். யூதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், இறுதி நபியினுடைய தந்தையாக வருபவருடைய அடையாளம் இதெல்லாம், அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கும். இறுதி நபியினுடைய தந்தையாக யார் வருவாரோ அவருடைய உடல் அவயங்கள் இப்படி இருக்கும், அவருடைய உடலிலே ஒரு பிரகாசம் இருக்கும், நூறு இருக்கும் என்ற அடையாளங்கள் எல்லாம் தௌராத்திலே கூறப்பட்டிருந்தது. அந்த அடையாளங்களை வைத்து யூத பெண்கள் அது போன்ற வாலிபர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனா செல்லக்கூடிய நேரத்திலே அப்துல்லாஹுவை பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையே ஒரு யூத பெண், ஃபாத்திமா என்பதாக பெயர், அந்த பெண் அடையாளம் கண்டு விடுவார். இறுதி நபியினுடைய நூர் இந்த ஆணினிடத்திலே வாலிபரிடத்திலே இருக்கிறது. இவரை எப்படியாவது அடைந்து கொண்டு அந்த நூரை என்னுடைய உடலிலே நான் ஏற்றிக்கொள்ள வேண்டும், முஹம்மது அவர்களுடைய இறுதி நபியினுடைய தாயாக நான் ஆக வேண்டும். அதற்காக வேண்டிய அப்துல்லாஹ் அவர்களிடத்தில் அப்துல்லா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா போகும் பொழுது பயணத்துடைய நடுவிலே அப்துல்லாஹ் இடத்துல அந்த பெண்மணி கேட்கிறார், என்னை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா சொன்னார், உன்னை நான் நிக்காஹ் செய்ய முடியாது,
அந்த பெண்மணி சொன்னார், நிக்கா செய்யவில்லை என்றாலும் சரி, என்னோடு ஒரே ஒரு இரவு நீங்கள் தங்க வேண்டும். பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை சொன்னார், அது போன்ற தவறான காரியத்திற்கெல்லாம் நான் வரமாட்டேன். இறுதியாக மறுத்துவிட்டு மதீனா செல்கிறார்கள். மதீனாவிலே ஆமினா அம்மையார் அவர்கள் சிறந்த ஒழுக்கமுள்ளவர்கள் என்பதாக சொல்லப்பட்டார்கள், சிறந்த அழகுள்ளவர்கள் என்பதாக சொல்லப்பட்டார்கள். அவர்களோடு நிக்காஹ் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடந்த ஒரு சில நாட்களிலே, ஒரு சில வாரங்களிலேயே அப்துல்லாஹ் அவர்கள் வியாபார விஷயமாக ஷாம் தேசத்திற்கு நான் புறப்படுகிறேன் என்பதாக சொல்கிறார். திருமணமான கொஞ்ச நாள் ஒரு மணப்பெண்ணினுடைய மனோபக்குவம் எப்படி இருக்கும்? கணவனை பிரியும் பொழுது எவ்வளவு கவலைப்படுவார். அதுபோன்ற கவலையை ஆமினா அம்மையா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்துல்லா அவர்கள் பயணம் கிளம்பும் பொழுது அப்துல்லா சொன்னார்கள், நான் நிச்சயமாக திரும்ப வருவேன். அப்படி நான் மதீனா வந்த பொழுது எப்படி ஒரு வியாபார கூட்டம் வந்தால் இந்த மதீனாவிலே பெல் அடிக்கப்படும், மணி அடிக்கப்படும். அந்த மணி அடிக்கும் சத்தத்தை கேட்ட உடனேயே நீங்கள் வீட்டினுடைய வாசல் படிக்கு வர வேண்டும், என்னை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்பதாக அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல வியாபாரத்திற்கு சென்றவர்கள் திரும்ப வரும் பொழுது மதீனாவை கடந்து மக்காவை கடந்து தான் வர வேண்டும். அந்த நேரத்திலே மதீனாவை கடந்து வரும் பொழுது காய்ச்சல் ஏற்படுகிறது. அப்துல்லா அவர்களுக்கு மதீனாவிலேயே தங்கிவிடுகிறார்கள், மக்காவுக்கு வர முடியவில்லை. கடுமையான காய்ச்சல், இனி பயணம் செய்ய முடியாது என்கிற நிலை. எல்லா வியாபார கூட்டமும் மக்கா வந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் வீட்டினுடைய வாசல் படியிலே வந்து எதிர்பார்ப்பார்கள். தன்னுடைய கணவரும் வந்திருப்பார், அப்துல்லாஹும் வந்திருப்பார் என்பதாக எதிர்பார்க்கிறார்கள். எல்லா ஆண்களும் அவரவர் வீட்டுக்கு போகிறார்கள். ஆனால் அப்துல்லா அவர்கள் மட்டும் தன்னுடைய வீட்டுக்கு வரவில்லை. விசாரித்தார்கள், அப்துல்லா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மதீனாவிலேயே இருக்கிறார். பிறகு ஒரு ஆள் அனுப்புகிறார்கள். அந்த ஆள் மதீனா சென்ற பொழுது அங்கு அப்துல்லா அவர்கள் வஃபாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை வஃபாத்தாக ஆகிவிடுகிறார்கள். இந்த செய்தியை மக்காவில் இருக்கக்கூடிய ஆமினா அம்மையார் அவர்களிடத்தில் அந்த மனிதர் வந்து சொன்ன பொழுது மிக மிக கவலைப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவிலே இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நபியை அனுப்புவதற்கு முன்பதாக 3 மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். ஒன்று நபியினுடைய தந்தையுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான். இரண்டாவது தந்தையை அல்லாஹ் கஷ்டப்படுத்துகிறான், அப்துல்லாஹ் அவர்களையும் அல்லாஹ் சிரமத்திற்கு ஆளாக்கினான். மூன்றாவது ஆமினா அம்மையார் திருமணம் முடித்த ஒரு சில நாட்கள் தான் கணவரோடு வாழ்க்கை நடத்தார்கள். அதற்கு பிறகு கணவனை இழக்கக்கூடிய ஒரு சோதனைக்கு ஆமினா அம்மையா அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். மூவரையும் சோதித்துத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறார். அன்னை ஆமினா அம்மையா அவர்கள் சொல்வார்கள், கணவர் இறந்ததற்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் என்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பரக்கத்தால் என்ன நடந்தது தெரியுமா? பொதுவாக ஒரு பெண்மணி கருவுற்றால் பல்விதமான கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுவார், பல சிரமங்கள் ஏற்படும். சரியான முறையிலே உண்ண முடியாது, சரியான முறையிலே தூங்க முடியாது, பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாகுவார்கள். அமினா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவிலே குழந்தையாக நான் சுமந்த பொழுது ஒரு பெண்மணிக்கு என்ன சிரமம் ஏற்படுமோ அந்த எந்த சிரமமும் எனக்கு ஏற்படவில்லை. கருவிலே குழந்தை இருந்தால் ஒவ்வொரு பெண்களும் கஷ்டப்படுவார்கள், ஆனால் ஆமினா அம்மையார் அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை. அது மட்டுமல்ல, பல்வேறு மாற்றங்களை உலகத்திலே என்னை சுற்றி நான் பார்த்தேன். ஆமினா அம்மையா அவர்கள் தகவல் சொல்கிறார்கள், நான் சில நேரங்களிலே வீட்டை விட்டு வெளியே வருவேன், கடுமையான வெயிலாக இருக்கும், மேகம் என்னை நோக்கி வந்து நிழல் கொடுக்கும். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் மேகம் வரும்.
ஒரு குடையை போல மேகங்கள் நிழல் கொடுக்கும். இந்த காட்சியை நான் பார்த்தேன். ஏதாவது மரத்துக்கு அடியிலே போய் நான் தங்கும் பொழுது மரக்கிளைகள் தாழ்ந்து எனக்கு நிழல் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அன்றைய காலங்களிலே கிணறுகளிலே சென்று தண்ணீர் எடுப்பார்கள். அதுபோல ஜம்சம் கிணறுக்கு சென்று நான் தண்ணீரை எடுப்பதற்காக செல்லும் பொழுது ஜம்சம் நீர் கீழ்பாகத்திலே அடியிலே இருக்கும். நான் வந்த உடனே அந்த தண்ணீர் மேலே வந்துவிடும். எந்த கஷ்டமும் இல்லாமல் தண்ணீரை எடுத்துக்கொள்வேன். அங்கிருந்த பெண்கள் எல்லாம் சொல்வார்களாம், ஆமினா அவர்களே, நீங்கள் தண்ணீரை எடுத்த உடனே போய்விடாதீர்கள். நீங்கள் இருக்கும் வரைக்கும் தான் இந்த தண்ணீர் மேலே இருக்கும். நீங்கள் போய்விட்டால் திரும்ப இந்த கிணற்றுடைய தண்ணீர் அடிபாகத்திற்கு போய்விடும். நாங்களும் தண்ணீரை எடுத்துக்கொள்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்பதாக ஆமினா அம்மையார் அவர்களை அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுக்க வரக்கூடிய பெண்கள் தடுத்து வைத்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிரசவத்துடைய கற்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை ஆமினா அம்மையார் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது. குழந்தையை பிரசவிக்கும் நேரத்தில் என்ன நடந்தது என்று பிரசவம் நாளாக இருந்ததோ, குழந்தையை பிரசவிக்கும் நாளாக இருந்ததோ, அன்றைய தினத்திலே ஆமினா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டிலே விளக்கு எரிவதற்கு கூட எண்ணெய் கிடையாது. இருள் நிறைந்த வீடாக இருந்தது. என்னுடைய அந்த குழந்தையை பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே வானத்துடைய நட்சங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டுக்கு இறங்கி வந்தது, வெளிச்சத்தை கொடுத்தது. என்னுடைய வீடு பிரகாசமாக ஆனது. பெருமானார் அவர்களை, முஹம்மது அவர்களை நான் பெற்றெடுத்தேன். அந்த குழந்தை சாதாரண குழந்தையாக இருக்கவில்லை. எல்லா குழந்தையையும் தாயினுடைய கருவிலிருந்து எடுத்த உடனேயே கீழே படுக்க போடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி படுக்கவில்லையாம், அவர்கள் குப்புற விழுந்து அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ததை நான் பார்த்தேன் என்பதாக ஆமினா அம்மையார் அவர்கள் கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது சஜிதாவினுடைய நிலையிலேயே பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தான். குறிப்பாக அன்றைய காலத்திலே அரபு நாட்டினுடைய ஒரு பெரிய பழக்கம் என்னென்று சொன்னால், குழந்தைக்கு தாய் அவர்கள் பால் ஊட்ட மாட்டார்கள். அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து கிராமத்து பெண்கள் பால் ஊட்டுவதற்காக வேண்டி வருவார்கள். என்ன காரணம்? நகரத்துடைய சீதோசன நிலை சுத்தமானதாக இருக்காது. கிராமத்துடைய சீதோசனை நிலை நல்ல சுத்தமாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, கிராமத்து பெண்கள் நல்ல சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், வலு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பாலை குடித்து வளரக்கூடிய குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதன் காரணமாக அன்றைய காலங்களிலே அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து பெண்கள் எல்லாம் நகரத்திற்கு வருவார்கள். அதுபோல ஒரு கூட்டம் வந்தார்கள். 10 பெண்கள் வருகிறார்கள். 9 பெண்கள் நல்ல சக்தி உள்ளவர்களாக, வசதி உள்ளவர்களாக, வாகனங்கள் ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியமாக எல்லா நிலையிலும் வரும் பொழுது ஒரு பெண்மணி மட்டும் பலகீனமாக இருந்தார்கள். ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹலீமா சஅதியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். எல்லா பெண்களும் முதன்மையாக மதீனா வந்து விடுவார்கள், மக்காவிற்கு வந்து விடுவார்கள். கடைசியாகத்தான் ஹலீமா சஅதியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவார்கள். எல்லா தாய்மார்களும் பாலூட்டக்கூடிய அந்த தாய்மார்கள் வந்த உடனேயே பணக்கார குடும்பத்துடைய குழந்தைகளை எடுப்பார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வருவார்கள். வந்து கேட்பார்கள், இவருடைய தந்தை என்ன செய்கிறார்கள்? சொல்வார்கள், இந்த குழந்தைக்கு தந்தை கிடையாது, யதீமான குழந்தை. யதீம் என்று சொன்னால் தந்தை இல்லை என்கிற பொழுது இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி எந்த விதமான ஊதியமும் கிடைக்கப் போவது கிடையாது. அந்த குழந்தையை அப்படியே விட்டு விடுவார்கள். அடுத்த செல்வந்தருடைய வீட்டுக்கு செல்வார்கள், அந்த குழந்தையை எடுத்துக்கொள்வார்கள். எல்லா பெண்மணிகளும் எல்லா வீட்டு பணக்கார குழந்தைகளையும் எடுத்துக்கொள்வார்கள். மக்காவிலே ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் மீதம் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஹலீமா சஅதியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிற்குள் நுழைவார்கள். வேறு வழியே கிடையாது.
கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவான். அந்த மக்காவிலே வேறு குழந்தையே கிடையாது. இன்னொரு குழந்தை இருந்தால் தான் 2 குழந்தையிலே வேறு குழந்தை எடுப்பதற்கு மீதம் இருந்தது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். அதுவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஏழையாக இருந்த ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தாயினிடத்திலே விசாரிக்கிறார்கள். இந்த குழந்தையை எடுத்துச் செல்வதற்கு யாரும் இல்லை. ஆமினா அம்மையார் அவர்கள் கவலையாக சொல்கிறார்கள். ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும். பெருமானார் அவர்கள் குழந்தையாக படுக்க போடப்பட்டிருக்கிறார்கள். ஒரு போர்வையை கொண்டு மூடப்பட்டிருக்கிறார்கள். ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குழந்தையினுடைய முகத்திலே இருந்த துணியை அகற்றிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமா சஅதிய்யா அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார்கள். அவ்வளவுதான். ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களையே பறிகொடுத்து விடுகிறார்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த சிரிப்பிலேயே கணவனிடத்தில் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு பாலூட்டுவதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, ஊதியம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, எனக்கு இந்த குழந்தை வேண்டும். இந்த குழந்தையை நான் தான் பாலூட்டுவேன் என்பதாக கணவரிடத்திலே கேட்ட பொழுது கணவர் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையை நீ எடுத்துக்கொள். அஸல்லாஹ் ஐயஜஅல லனா ஃபீஹி பரக்கத்தன், அஸல்லாஹ் ஐயஜஅல லனா ஃபீஹி பரக்கத்தன், இந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பரக்கத்து செய்துவான், அந்த குழந்தையை எடுத்துக்கொள் என்பதாக சொன்ன பொழுது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றம். ஏழ்மையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே பலகீனமாக நோயாளியாக நோஞ்சானாக இருந்த ஹலீமா சஅதிய்யா அவர்களுடைய உடலிலே பல மாற்றங்கள், குடும்பத்திலே பல மாற்றங்கள் சீரத்து கிதாபுகளிலே விரிவாக எழுதுகிறார்கள். நேரம் கடந்து விட்டதின் காரணமாக அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பெருமானார் அவர்களை பால் குடிப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட ஹலீமா சஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் பிறப்பு முதல் இறப்பு வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களிலேயும், ஒரு குழந்தை பிறந்தால் நபி என்ன செய்தார்கள், ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பதாக இருந்தால் நபி என்ன செய்தார்கள், ஒரு குழந்தையை வளர்ப்பதாக இருந்தால் பெருமானார் அவர்கள் எப்படி வளர்க்க சொல்லி இருக்கிறார்கள், ஒரு குழந்தைக்கு திருமணம் முடிவு செய்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், ஒரு குழந்தையை அடக்குவதாக இருந்தால் மையத்துடைய சட்டங்கள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வழிகாட்டுதலாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இம்மையுடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை சீரத்துகள் எல்லா மொழியிலும் இருக்கிறது பெருமக்களே. தமிழிலும் பல்லாயிரம் நோட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். நபியினுடைய சிறு பிராயம் எப்படி இருந்தது, நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நபியினுடைய வஃபாத் எப்படி இருந்தது, எல்லாவற்றையும் படித்து அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு முஃமினுடைய கடமை. வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நேசத்துடைய அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும்